கொஞ்சட்டும் இன்ப நினைவு. பித்தாரக்களி விறகு போனாலும் கத்தால முள்ள கொத்தோட எரிச்சான். பித்தாரக்கள்ளியும் கத்தால முள்ளும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்களே, என்னடி அர்த்தம்? அண்ணி, வீட்டுக்கு வந்தவங்களை வாங்கன்னு கூட நீங்க கேட்க வேண்டாம். பித்தாரக்கள்ளி கத்தால முள்ளுன்னு சொல்லி எங்களை குத்தி காட்டாதீங்க அண்ணி. ஏண்டி அன்னைக்கு உங்க அப்பா செத்தப்போ போர்கொடியை தூக்கிட்டு போனவ இன்னைக்கு என்ன சமாதான கொடி தூக்கிட்டு வந்து சமாதானப்படுத்த பாரியா? என்னடி ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னைக்காவது ஒரு நாள் உங்களை ஒரு வார்த்தை நான் எதிர்த்து பேசிருப்பேனா? சொல்லுங்க அண்ணி. நீ பேசுறேன்னா ஓ புருஷன் பேசுறேன்னா எல்லாம் ஒண்ணுதான். ஏன் நீ நம்ம வீட்டுக்கு எதிரியே வீடு தேடி வந்தாலுமே மரியாதை கொடுக்கறதா நம்ம குடும்பத்தோட வழக்கம். வந்திருக்கிறது என் தங்கச்சி, நீ பார்த்து பேசுங்க. யாரது? ஓ நீயாப்பா? என்னடா இவ்வளவு நேரம் வாய திறக்கலையே நினைச்சேன். நீ சொல்லிதான் மற்றவங்க கிட்ட நான் பேசுறேங்கிற அவசியம் எனக்கு இல்லை. எப்படி பேசணும்னு நீ எனக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. வந்த விஷயத்தை என்னன்னு சொல்லிட்டு சட்டு புட்டுன்னு வெளியில போங்க. நீங்க நின்னெடுத்த கழுவி நான் சுத்தம் பண்ணணும். இங்க பாருங்க, நீ உங்க சண்டை போடுறாங்க வரல, எங்க அண்ணனை தான் பார்க்க வந்தேன். அவர் கூப்பிடுங்க. அண்ணா, என்ன ஒரே சத்தமா இருக்குது? ஓ நீங்க தானா? அண்ணா உயிரோட தான் இருக்கானா இல்ல செத்து போயிட்டானு அண்ணன் தங்கச்சி பார்த்துட்டு போலான்னு வந்தீங்களாக்கு. அண்ணன் என்னென்ன பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு. இதை பாருங்க, உங்க தங்கச்சி முதல்ல எதுக்கு வந்திருக்காங்கன்னு கேட்டு அவளை முதல்ல போக சொல்லுங்க. புரியுதா? மொத்தத்தை விட்டுட்டு வழி வழி பேசிட்டு இருக்காதீங்க. அப்புறம் இங்கே டேரா போட்ட போறா. உங்க அத்தை என்னப்பா அத்தைங்கிறீங்க, நிக்க வச்சு பேசுறீங்க? வாங்க மாமா, வாங்க உள்ள வாங்க. டேய் அதெல்லாம் நாங்க பாத்துக்கறேன்டா, நீ போடா. என்னத பாக்குற? வந்ததுல இருந்து வாழ வாழ கத்திட்டு மட்டும் தான் இருக்கிற. பண்ணு. அண்ணா, நம்ம தங்கச்சி ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வீடு தேடி வந்திருக்கிறா. அவகிட்ட அண்ணி அன்பா 4 வார்த்தை பேசலன்னு பரவாயில்ல, இப்படி வம்பா பேசுனா என்னன்னா அர்த்தம்? சரி சரி விடுறா. ஒன்னியோட கோவம் தான் உனக்கு தெரியுமே. அதுக்காக இப்படியான பேசுறது? அண்ணன், செருப்பு கல்ல சிக்கின கல்லும் வெறுப்புல வர வார்த்தையோ என்னைக்கோ உறுத்திக்கிட்டே தானே இருக்கும். ஐயா, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி ஆளுவரா? ஏய், நீ கொஞ்சம் வாய் மூடிட்டு சும்மா இருடி. என்ன தங்கச்சியை பார்த்ததுமே பாசம் பொத்துக்கிட்டு ஊத்துதோ? இந்த பாருங்க, நீ நல்ல மனசுல வைங்க. பிரிஞ்சு போன உறவுல கிழிஞ்சு துணிய தைக்கிற ஊசி நூல் இல்லாம வெட்டி வீசுற கத்திரிக்கோளம் மட்டும் நீங்க இருக்காதீங்க. டேய் ஏண்டா, நாம் என்ன வேணுமென்னா தப்பு செஞ்சா? ஆமா, நீ சொல்றத பார்த்தா இந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் தான் காரணமாக முதல்ல நீ பேசுற என்னடா? ஆமா சரி சரி, இத்தனை வருஷம் கழிச்ச என்னை பார்க்க வந்துருங்களே, எதுக்கு? அண்ணே, என் பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டா. நீயும் சின்ன ஒன்று சேர்ந்து என் மகளுக்கு செய்ய வேண்டிய சீர்சனத்தெல்லாம் நல்லபடியா செஞ்சு கொடுக்கணும்னு உங்ககிட்ட கேட்டு வந்து நின்றுட்டு இருக்கேன்னு. தானே பார்த்தேன். என்னடா இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்காளே, ஏதாவது காரணமே இல்லாமையா இருக்கா?
இப்பதானே தெரியுது காரணத்தோட தான் அம்மனை இப்படி வந்திருக்காங்கன்னு. அண்ணா இவளுக்கு நம்மளை விட்டா இந்த உலகத்தில் வேற யாருன்னா இருக்கிறா? அப்பா அம்மாவுக்கு அப்புறம் அண்ணங்கிற முறையில் நீ தானா எல்லாம் முன்னால செஞ்சு பொறுப்பாக நின்று பார்க்கணும். இப்படி பொறப்பு உதறி தள்ளிட்டு வாடுறதுல ஒரு அர்த்தமும் இல்லைண்ணா. அண்ணே இங்க பாருண்ண. ஏடா ஏய் ஏடா நாம என்ன திட்டமோட செஞ்சோம்? ஆமா இதுக்கெல்லாம் காரணம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிற மாதிரில நீ பேசுற. ஆனா நான் அப்படி சொல்ல வரலண்ணா. பின்ன எப்படி சொன்ன? என் மேலேயும் தப்பு தான் இருக்குண்ணா. ஆனா நம்ம 2 பேரும் இருந்துமே இவளை ஆனாதை விட்டுட்டுமே அதைத்தானே சொல்ல வந்தேன். அண்ணா என் பொண்ணோட சீரலையாவது பிரிஞ்சு நம்ம குடும்பம் அண்ணன் தங்கச்சிங்கிற உறவு ஒன்று சேரணும்னு ஆசைப்படுறேன்னு. தயவு செஞ்சு அதுக்காக நீங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வந்து என் மகளுக்கு நல்லபடியா சீசனத்தையும் செய்யணும். உங்க அம்மா தங்கச்சி செங்குடி அழுவாதிம்மா அழுவாதி வந்து அம்மா தங்கச்சி நீ சொன்ன மாதிரியே இந்த அண்ணனுக்கு 2 பேருமே முறைப்படி என்ன செய்யணுமோ அது உன்னோட விருப்பப்படி நாங்கள் செய்கிறோமா. கண்டிப்பாக நாங்கள் செய்கிறோமா. அழுவாதிம்மா கண்ணை தொடச்சிக்குமா. போதுனே கேட்கவே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இது போதும். அண்ணி நான் பேசினது எதுவும் மனசுல வச்சுக்காம குடும்பத்தோட வந்து நல்லபடியா என் மகளோட சீரை முடிச்சு கொடுங்க. கண்டிப்பாம்மா உங்க அண்ணனே சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் வராம இருக்க முடியுமா? கண்டிப்பா வரேன். அண்ணே வாணே போலாம். வரனே வரனே. சரிம்மா பார்த்து போயிட்டு. என்னங்க நில்லுங்க. உங்க தங்கச்சி எப்படியோ அண்ணன் கையில காலில் விழுந்து காரியத்தை சாதிச்சிட்டா, அதே மாதிரி நீங்களும் போனம்மா மொய் வச்சம்மா வந்தம்மான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு சீர் செலுத்தி ஏகப்பட்டது செஞ்சு நீங்களும் மாட்டிக்காதீங்க, புரியுதா? சரிம்மா சரி நீ சொல்றபடியே செய்யற. போதுமா? சந்தோஷமா உனக்கு?